விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிதான வணக்கங்கள். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு பூமிகாரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற செவ்வாய் பகவான் இதுவரையில் விருச்சிகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்தவாறு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி வந்தார். செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி டிசம்பர் 2023 இரவு 12 மணி முதல் பிப்ரவரி 5 2024 வரை 41 நாட்கள் வலிமையாக தனக்கு நட்புகிரகமான சுப கிரகமான குருபகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுபாவகத்தில் அமரவிருக்கிறார். விருச்சிகம் ராசிகாரர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே விருச்சிகம் ராசிகாரர்களுக்கு பெருங்கொண்ட நன்மைகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான இனிமையான தருணமாக அமைகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வலிமையாக அமர்வது பிரபஞ்சம் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த யோகங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உறுதிப்படுத்துகிறார். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கவிருப்பதை தடுக்க மறுக்க முடியாது என்பது நிதர்சனம். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலிருக்கும்போது பெற்றிருந்த ஆட்சிபலத்தை விட அதிகமாகவே அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய விதமாக தன்னுடைய நட்புகிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுமனையில் 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் முதல் வலிமையாக சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவான் தனுசுராசியில் பிரவேசிப்பது நல்லபல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குரு பரிவர்த்தன யோகம் ஏற்படுகிறது. மேலும் குருமங்களயோகமும் உருவாகிறது. மேஷம் ராசியில் குருபகவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 9ஆம் பாக்கிய பார்வையால் தனுசுபாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்வையிடுகிறார். ஜனவரி 17ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். சூரிய மங்களயோகமும் உண்டாகிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் மிக அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. தைரியத்தை வீரியத்தை வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பகவான் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக அருமையான முறையில் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலிமையாக 3 6 12 பாவகங்களில் அமரும்போது அளவற்ற முறையில் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சஞ்சரிப்பார். அதேபோன்று 5 7 மற்றும் 9 ஆகிய பாவகங்களில் சஞ்சரிக்கும்போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிப்பார். ஆனால் ஜென்மராசியிலோ 8ஆம் வீடான அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு அமைப்பாக கருத முடியாது. அதேபோன்றுதான் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில கஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கும். தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுமனைக்குள் நுழைவதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை மறுக்க முடியாது. பூமிகாரகனாக மங்களகாரகனாக திகழ்கின்ற செவ்வாய் மிகவலுவாக இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் அளிக்கப் போகிறார். பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொந்தரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லபல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்தான். வேகத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் வீரம் கொண்டவராக செவ்வாய் இருக்கிறார். குழப்பமான உங்களுடைய மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை சிறப்பாக செய்வதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் பகவான்தான். அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுபாவகத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம் வீடு வண்டிவாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. செவ்வாய் தொழில்துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் அதீத கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகளிருந்தாலும் இவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து சாதிப்பதற்கான நல்லதொரு வீரத்தை அபரிவிதமான அளவில் கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லபல முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் இருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் இவர் தனித்த சேவாயாக இருப்பதை விட மற்றொரு நட்புகிரகத்துடன் சேரும்போது அதிக பலத்துடன் பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார். ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனியுடன் இணைந்திருக்கும்போது அவ்வளவு நன்மை தரக்கூடிய நிலையாக இருக்காது என கருதப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கு சனிபகவான் சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகைகிரகமாக இருப்பதால் செவ்வாய் பகவான் சனிபகவானுடன் இணையும்போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது. ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார்.
செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில் யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கருதப்படுகிறது. நவகிரகங்களுக்கு தலைமை கிரகமாக ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்தால் எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் தைரியமாக துரிதமாக வேகமாக செயல்படுவதற்கான யோகங்கள் உருவாகிறது. செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. தொழில் வியாபாரம் வேலைரீதியாக மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் ஆண் கிரகமான செவ்வாய் பகவான் பெண் கிரகமாக உள்ள சுக்கிர பகவானுடன் இணையும்போது பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும். குருவுடன் இணைந்தால் அதீத செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார். அதேபோல் சந்திரனுடன் இணையும்போது நிறைந்த முன்னேற்றத்தை அளப்பரிய அளவில் வெளிப்படுத்தப் போகிறார். இந்த நேரத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் மிக விரைவில் புதன் பகவானுடனும் சுக்கிர பகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் உருவாகிறது. இவ்வாறான யோகத்தால் அபாரமான அதிர்ஷ்டபலன்கள் ஏற்படும் என்று கருதப்படுகிறது. ஆக இந்த காலகட்டத்தில் செவ்வாயால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. ஏனெனில் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையவில்லை. அதுமட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் அமையாததால் பல சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் குறைவதற்கான யோகங்கள் உருவாகிறது. நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பலகிரக நிலைகளுடன் இணையும்போது மட்டுமல்லாது குருபகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது விழுகிறது. இந்த காலகட்டத்தில் திட்டமிடுவதை விட மிகச்சிறந்த அதிகபட்ச முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து கொண்டு விருச்சிகராசியை பார்வையிடுகிறார். அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. எனவே தற்போது செவ்வாய் விருச்சகராசியிலிருந்து தனுசுராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார். அங்காரகனின் அமைப்பு மிக அருமையான சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது. செவ்வாயின் அமைப்பு இப்படியாக இருக்கும்போது விருச்சிகம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிநாதனான ராசியின் அதிபதியான செவ்வாய் மங்களக்காரகன் பூமிக்காரகன் கிரகங்களின் தளபதி என்ற மேலும்பல சிறப்பு தகுதிகளை கொண்டவர். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் தொந்தரவுகள் வீண்சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபடியே சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். மங்களகாரகன் வலிமையாக குடும்பஸ்தானத்தில் அமர்வதால் குடும்பம் ரீதியாக பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு தருணம் உறுதியாகிறது. அதுமட்டுமல்லாது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சுப பார்வை மிக அதீதமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் 8ஆம் 9ஆம் இடங்களில் அபரிவிதமாக விழுகிறது. ராசிக்கு 5ஆம் இடமாகிய பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை 4ஆம் பார்வையால் சுகம் ஸ்தான பார்வையாக பார்வையிடுகிறார். 4ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். புதிதாக பொன் பொருள் வீடு வீட்டுமனை ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். இது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அதுமட்டுமல்லாது 7ஆம் பார்வையால் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் விலகக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது. அதே சமயம் குடும்பம் ரீதியாக சிறு சிறு தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அவற்றை மிக விரைவாகவும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் செவ்வாய் நிறைந்து கொடுக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதுமட்டுமல்லாது 8ஆம் பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். மங்களகாரகன் ராசிக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து கொண்டு 5ஆம் இடமான திருமணம் காதல் ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் திருமண வயதில் உள்ள விருச்சிகம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமணம் நடந்தேறும். என்பது மட்டுமல்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும். இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது.
பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். விவசாயம் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம். மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சியான தருணமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகர் ஆலயத்திற்கு சென்று நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக நிறைந்து கிடைக்கும். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நமது சேனலில் உள்ள மேலும் பல ராசிபலன் வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்.